நேர்மையாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்மளோட தாட்ஸ் நல்லா இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும். இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரியும் அதை பற்றி தான். ஒரு வியாபாரி தனக்கு ட்ராவல் பண்ண ஒட்டகம் தேவைன்னு அதை வாங்கிறதுக்காக மார்க்கெட் போகிறாரு. ஒட்டகம் விற்கிறவர்கிட்ட பார்கெயின் செஞ்சு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி ஓட்டிட்டு வந்தார். ஒட்டகம் நல்ல ரேட்டுக்கு கிடைச்சதுன்னு அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ரீசனபிள் ரேட்டில் நல்ல தரமான ஒட்டகம் கிடச்சிருக்குன்னு வீட்டுக்கு வந்ததும் தன்னோட ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு கேஜில் கட்ட சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒட்டகத்துக்கு மேலே இருந்த சேடலை கழட்ட ட்ரை பண்ணிவிட்டு அவரால் முடியாமல் அந்த ஒர்க்கர்ஸ்கிட்டேயே கழட்ட சொல்கிறாரு. அந்த ஒர்க்கர் சேடலை ரிமூவ் பண்ணுறப்போ அதிலிருந்து ஏதோ விழறத பார்க்குறாரு. அது ஒரு குட்டி பை. உள்ளே பிரித்து பார்த்தா செம சர்ப்ரைஸ். அதில் ரொம்ப காஸ்ட்லியான நவரத்ன கல் இருந்தது. அதை தன்னோட ஓனர்கிட்ட காமிக்கிறாரு. அதை பார்த்ததும் அந்த வியாபாரி சொல்கிறாரு, உடனே இந்த பையை அந்த ஒட்டகம் விற்கிறவர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் கிளம்புறாரு. அப்போ அந்த ஒர்க்கர் சொல்கிறாரு, ஐயா, இது நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு யாருக்கும் தெரிய வராது. இது காடோட கிஃப்ட்டு, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. வியாபாரி அதுக்கு ஒத்துக்கலை. உடனே கிளம்பிட்டாரு. ஒட்டகம் யார்கிட்ட வாங்கினாரோ அவர்கிட்ட போய் இதை சொல்லி அந்த பையை ரிட்டர்ன் பண்ணுறாரு. பதிலுக்கு பெரிய தேங்க்ஸ் சொன்ன அந்த ஒட்டகம் விற்கிறவர் அந்த பையை மறுபடியும் அந்த வியாபாரிக்கிட்டேயே கொடுத்து, உங்கள் ஹானஸ்டிக்காக உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால் இந்த பையிலிருந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோன்ஸ் சிலது எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த வியாபாரி சிரிச்சுக்கிட்டே, உங்ககிட்ட இந்த பையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2 காஸ்ட்லியான ஸ்டோன்ஸை நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. உடனே ஒட்டகம் விற்கிறவர் ஸ்டோன்ஸை கவுண்ட் செஞ்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஸ்டோன்ஸ் கரெக்டாக தானே இருக்குது, ஆனால் இவர் என்னடான்னா 2 எடுத்ததா சொல்கிறாரேன்னு யோசனையாக பார்க்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொல்கிறாரு, நான் சொன்ன அந்த 2 காஸ்ட்லி கல், ஒன்று என்னோட நேர்மை, இன்னொன்று என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு கெத்தாக சொல்கிறாரு. எல்லாருக்கும் நம்ம நேர்மையானவங்கன்னு தோணும், ஆனால் தப்பு செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர அப்போ கூட ஹானஸ்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உனக்கு ஒன்று ஈஸியாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சாலும் உன்னோட மனசு அதை சரின்னு ஏற்றுக்கிட்டாதான் அதை நீ யூஸ் பண்ணணும். ஒருத்தரோட எண்ணங்கள் தவறாக இருந்தால் அவங்க செய்கிறதும் தப்பாக தான் இருக்கும். ஸோ நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டா நேர்மையாக கெத்தாக இருக்கலாம்.